டெசர்ட்ல நான் நல்லா தான் ஈவன் தோ ஐ எம் யங்கஸ்ட் பாய் இந்த ஹோல் லாட். அரசியலிங் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ரிவ்யூவும் அண்ட் அதே மாதிரி எமோட்டியும் வந்து சேர்ந்து இப்போ நம்ம ஒரு கிளிப்பை ரிலீஸ் பண்ண போகிறோம். எந்த ட்ரிப்புக்கு கூறியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம கரண்ட்டாக முடித்த ராயல் ராஜஸ்தான் யாத்திரை டிசம்பர், சரிங்களா? ஸோ இப்போது கரண்ட்டாக நம்ம முடித்த இந்த ட்ரிப்புக்குரிய கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் அண்ட் அதே மாதிரி அங்கே இருந்த ஒரு சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து இப்போ உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இந்த ராயல் ராஜஸ்தானும் வந்து நம்ம கிராண்ட் குஜராத் டூர் மாதிரி தான். ஃபஸ்ட் பேட்சில் வந்து நம்ம ஒரு 4 பிளேஸ் பார்த்துருந்தோம். அடுத்த செகண்ட் பேட்சில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிளேஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம். உஜயகாந்தம், ஓம்கார் சேர்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ராயல் ராஜஸ்தான்லேயும் நம்ம போன தாட்டி வந்து ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர், ஜெய்சல்மர் இந்த 4 ஊர் தான் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட வெர்ஷன் 2 இந்த தாட்டி டைம் வந்து நம்ம பிகானேர், மவுண்ட் அபு இந்த மாதிரி நம்ம பார்க்காத இன்னும் ஒரு 2-3 பிளேஸ் நம்ம அடிஷ்னலாக பார்த்துருந்தோம். ஸோ என்ன ஒரு பிளேஸ் பண்ணால் நம்ம இத்தனை பிளேஸ் சேர்த்துருந்தோம். நம்ம எந்த பிளேஸ் மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி நம்ம கவர் பண்ணியாச்சு இந்த பேக்கேஜில். இந்த ராஜஸ்தானுக்குமே சேம் அதே மாதிரி தான். புக்கிங் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வேக்கன்சி இல்லாதனால நம்ம புக்கிங் எடுக்க முடியல. இது வந்து ஒரு சீசனல் பேக்கேஜ் தான். ஸோ நம்ம இந்த நவம்பர் டிசம்பரில் போனால் மட்டும் தான் நம்ம கரெக்டான கிளைமுக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த டைம் நவம்பர் டிசம்பரில் இந்த பேக்கேஜ் வரும்போது லாஸ்ட் டைம் போக முடியாதவங்க தாராளம் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் என்னன்றதை பார்க்கலாம். வணக்கம். இந்த மாதிரி ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலியமாக வந்து ராயல் ராஜஸ்தான் யாத்திரை வந்து புக் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க, எங்கேருந்து வந்தீங்க, அண்ட் அதே மாதிரி ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு அண்ட் அதே மாதிரி இது போக சைட் சீயிங் பிளேசஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தா, ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்றதை உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் மேடம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அருணா தேவி, ரிட்டையர்டு ஹையர் செகண்டரி ஹெச்எம். என்னோட நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி. என்னோட குரூப்பில் வந்து நாங்கள் 4 பேர் புக் பண்ணி வந்து ராயல் ராஜஸ்தான்.
எங்களோட ட்ரிப் வந்து சென்னையிலேருந்து ஆரம்பிச்சது ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிளேசஸ் பார்த்தோம். ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பிகானேர், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் பார்த்தோம். அந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கைடு வச்சுருந்தாங்க. கைடு வந்து எல்லாமே வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து எங்களுடைய ஒவ்வொரு பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த திங்ஸும் நாங்கள் வந்து நம்மளோட திங்ஸை வந்து ரொம்ப தூக்கிட்டு அலையாமல் எல்லாமே அவங்களே கொஞ்சம் என்ன சொல்றாங்க. அதனால திங்ஸ் லிஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. லக்கேஜ் அதனால அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிச்சன் டீமே நம்மளோட இருந்துச்சு. இந்த கிச்சன் டீம் வந்து நமக்கு நல்லபடியா நம்ம என்ன ஊர்ல சாப்பிட்றோமோ அதே மாதிரி இங்கேயும் நல்லபடியா நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் சரி 12 days வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. உடம்பு சிக்கெல்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ கிச்சன் டீமும் நல்லபடியாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு 2 or 3 days வந்து சிக்கன் போட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சப்பாத்தியை விட சிக்கனே வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். நல்ல காரம் இல்லாமல் நம்ம ஊர் ஸ்டைல்லையே இருந்தது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு ஒரு விஷயம். சிக்கன் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டாலும் கூட போன இடத்துலன்னு ஒரு ஹைஃபையாக சாப்பிடுறது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இனிமேல் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. வந்த கஸ்டமர்ஸ் கூட ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால ஜாலியாக இருந்தது. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சது வந்து டெசர்ட் ஸ்டே. அது பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில் தார்பாலைவன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் இருந்தது வந்து சாம் டெசர்ட் முன்னாடி. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா நம்ம படித்த மாதிரி தார் டெசர்ட் எல்லாமே ஒரு கண்டினியூஸ் தான். ஸோ அதை வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு சின்ன வயசில் படிச்சது. இப்போ வந்து அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நேரில் பார்த்தோம். அங்கே ஜீப் ரைடெல்லாம் போனோம். ஹெலிகாப்டர்ல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்ஜாய் எப்படிலாம் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் எனக்கு ஹாட்டாக இருப்பான்னு டிசம்பரில் போனதுனால நமக்கு அதோட குளிர் வந்து ரொம்ப பேரபிளாக இருந்துச்சு. அதனால ஒரு ப்ராப்ளம் நமக்கு இல்லை. ஸோ நல்லா எங்களோட சார்பில் நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சு. தேங்க்யூ. அம்மா வணக்கம். நீங்கள் ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா ராயல் ராஜஸ்தான் யாத்திரை வந்து டிசம்பர் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணதில் புக் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதில் வந்து எந்தெந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். என் பேர் மகேஷ் கோபி. ஸ்கூலில் சென்னையிலேருந்து ட்ரெயின் ஜேர்னி நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே 3rd AC போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கும் இறங்கின கிளைமேட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்தது பஸ்ஸு காட் ரோடில் ஓட்டினா கூட அந்த டிரைவர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போனார். நல்லா இருந்துச்சு. பஸ்ஸு எல்லாம் ஒரு ப்ரீவியஸ் ஜேர்னி அப்படி சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. தென் ஃபுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு ரசம் சாதம் சூடாக சாப்பிட்டோம். அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். சிக்கன் நான்வெஜ் கொடுக்கணுன்றதுக்காக 3 days நான்வெஜ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு எல்லாரும் டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் ரிச்சான ஒரு ஃபுட்டு வேணுன்றது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டோம் எல்லாரும். மொத்தத்தில் நமக்கு ஸ்டொமக் அப்செட் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் டீம்லேயே யாருக்கும் இல்லை. எல்லாருமே நல்லபடியாக ஏஜ் ஃபுட்டு நிறைய வந்திருந்தாலும் நல்லா இருந்துச்சு. தென் இவங்க ஐட்டினரியில் என்னென்ன பிளேசஸ் சொன்னாங்களோ அத்தனையும் கவர் பண்ணாங்க. ஒன்று கூட விடலை. எல்லாத்தையும் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்துட்டு பேராசைலிங் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தென் கேமல் சஃபாரி. மொத்தத்தில் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாயபுளாகவும் இருந்துச்சு. சார், இந்த மாதிரி ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா நீங்கள் வந்து ராயல் ராஜஸ்தான் யாத்திரை புக் பண்ணி வந்திருக்கீங்க. உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, அண்ட் இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது ரசிச்சிங்க, அண்ட் வேறு எதுவும் சஜஷன் என்ன இருக்குன்றதை உங்கள் சைட்லேருந்து சொல்லுங்கள் சார்.
சார், என்னுடைய பெயர் திருநாவுக்கரசு. கொஞ்சம் சத்தமா. என்னுடைய பெயர் திருநாவுக்கரசு. சென்னையிலிருந்து வரேன். இந்த ஜிவி டிராவல்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அனுபவத்தை பற்றி நான் சொல்கிறேன். எனவே நான் இந்த டிராவல்ஸில் வந்து பார்க்காத இடத்துக்கு தான் இதில் புக் பண்ணியிருக்கேன். அதில் தான் செலக்ட் பண்ணது. அதனால் இந்த செலெக்ஷனுக்கு ஐடியா கொடுத்தது ஒரு முருகன் யூடியூப்பில். அதை பார்த்து தான் நானே புக் பண்ணேன். புக் பண்ணது ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே, கம்யூனிகேஷன் ஓகே, அனைத்தும் அப் டு டேட்டு. அதில் வந்து எந்த வித குறையும் கிடையாது. இருந்தது. அதுபோல் பார்த்த இடங்கள்லாம் வந்து இந்த ராஜஸ்தானில் அனைத்தும் பார்க்காத இடம். ஜெய்ப்பூர் வந்து தான் நான் பார்த்த இடம். மீதி ஜெய்சால்மர்லாம் வெரைட்டியான இடம். அதில் தனியாக போனால் நிச்சயமாக பார்க்க முடியாது. அதை பார்க்க வேண்டியது இந்த ஜிவி டிராவல்ஸ். தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து ராயல் ராஜஸ்தான் யாத்திரை புக் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் உங்கள் சைடு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். நமக்கு வந்து வயிற்றை கெடுக்காத ஃபுட். ஏன்னா நார்த்தில் வந்தாங்க நார்மலாக எல்லாம் கெட்டுக்கணும். அது இல்லாமல் அது ஒன்று தான். சமையல்காரர் வந்து ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் சமையல். அது ரொம்ப எந்த என்வாயர்மெண்ட்லேயும் அந்த ஆள் கீழே உட்காந்து கூட சப்பாத்தி பூரி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் ஐ அப்ரிஷியேட். எனவே ஆல் தி பெஸ்ட். சரியா? உங்களுக்கு கேம்ப் ஸ்டே எப்படி இருந்துச்சு சார்? உங்களுக்கு டெசர்ட் ஸ்டே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? டெசர்ட்ல நாங்கெல்லாம் ஈவன் தோ ஐ எம் யங்கஸ்ட் பாய் இன் தி ஹோல் லாட் ஸ்டே அட் தி டெசர்ட் வாஸ் desert was remembers always, and it's a very good, very kind. And night also the temperature we expected maybe 2 or 3, but it's only hardly 7 to 8 only. This, we can tolerate the temperature as a young boy. ஓகே சார். அம்மா வணக்கம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜிவி டூர் பிளான்ஸ் மூலியமாக ராயல் ராஜஸ்தான் யாத்திரை புக் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ட்ரிப்பில் வந்து ஹோட்டல் அண்டு டிரான்ஸ்போர்ட் அண்டு ஃபுட்டு எல்லாமே எப்படி இருந்துச்சு, அண்ட் அது போக இந்த டூர்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா எது அப்படின்றத உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். முதலா ஜிவி டிராவல்ஸ்ல டூர் வந்திருக்கேன். அது தனியா வர்றது யோசனையோட தான், பல யோசனையோட தான் வந்தேன். அப்புறம் வர்றது நாங்கள் பொள்ளாச்சியில இருந்து 4 பேர் வந்தாலும் கூட நல்ல ஒரு புது டூர் மாதிரி தெரியல. நல்லா எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையை கூட்டிட்டு போய் கைடை ஒவ்வொரு பக்கமும் கைடு வச்சு அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னது எல்லாமே இருந்தது. விருந்தோம்பல்ங்கிறது நாங்க கோவை மாவட்டம் தான் ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கூட இவங்களும் அந்த விருந்தோம்பல்ல சளைத்தவர்கள் அல்ல என்பதை பல தருணங்களில் மெய்ப்பித்துள்ளார்கள். குறிப்பா பிகானேர் ஃபோர்ட் நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடம் ஸ்டே எல்லாம் நாங்க வருவோன்னே நினைக்கல. ஒரு நல்லா இருந்தது. மொத்தத்துல 90 மார்க் தாராளமா கொடுக்கலாம். ஒரு சின்ன அட்வைஸ்னு, வினோத் வந்து வேற மாதிரியே தெரியல. எங்க பையன் மாதிரி நாங்க உண்மையா வினோத் எதனாலும் கேட்டுக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்னா, பஸ்ல வச்சு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் ஒரு கிளாப் பண்ணி இது பண்ணிருந்தா 100% கொடுத்துடலாம். ஒரு இதாக எடுத்துட்டு அடுத்து செஞ்சிருவோம் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். டீமுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். பாயசம் அதிகபட்ச நாட்கள்ல பாயசம் குடிச்சிட்டாங்க. எல்லாம் ரசம், என்ன ரசம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு ரசம் எல்லாமே நல்லா இருக்குது. சந்தோஷம் திருப்தியோட போராட்டத்தோடு முடிச்சுட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
मामा क्या रे सेटिंगा चल रे चल मामा गैंगा लौंगा पोला बामा में மாக்கா என எதுவும் கேட்காத ரைட்டா ராங்கா இனி எதையும் பார்க்காத தோளு மேல மணி மணிதான் பை பையா வாழ போறோம் இனி இனிதான் ஹைஃபையா கேங்கா லோங்கா போலாம் பாரியா தரையில நொர ததும்புற வர ஊத்தி குடிப்போம் நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம் உடம்புல இடம் இருக்கிற வர டாட்டூஸ் பதிப்போம் கல கல கசினோவில ஜாக் பாட்டு அடிப்போமே ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம் கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும் எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு பயணம் இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம் ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ